இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டுக்குள்ளே செருப்பு எங்கே வைக்க வேண்டும், வைக்கலாமா, எந்த திசையில் வைக்கலாம், வீட்டில் செருப்பை போட்டு நடக்கலாமா? பாருங்கள், நம்ம நாட்டுடைய கல்ச்சரில் சித்தாந்தமே என்ன இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே செருப்பை எடுத்து வரக்கூடாது. ஆனால் இப்போது கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்க தன்னை தானே அல்ட்ரா மாடர்ன், அதாவது நான் யூரோப்பில், அமெரிக்கான லண்டனில் தான் பிறந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு, அல்லது இங்கிலீஷில் ஒரு பிகாம் படித்து வந்த உடனே வெளியிலேருந்து வர செருப்புடன் வீட்டில் வருகிறார்கள். நான் வட இந்தியாவில் பார்த்தேங்க, டெல்லியில் அந்த பக்கம் எல்லாமே எந்த கம்யூனிட்டி எல்லாம் பேச மாட்டேன். அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கார்லேருந்து இறங்கின அந்த மனிதன் அதே செருப்பில் வீட்டில் டைனிங் டேபிள் வரைக்கும் வரார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா, என்ன சார் அப்படின்றீங்க, 500 feet by 500 feet பங்களா, பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. நான் சொன்னேன், சார் நான் ஆப்கே घर में खाना नहीं खाता, நான் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு. ஏன் அதுக்கு நீங்களாம் செருப்பெல்லாம் போட்டு அதே ரோட்டில் போடுற செருப்பை வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வரீங்க? அந்த டைனிங் டேபிள் பெருசாக இருக்குது, 20 பேர் உட்கார்ற மாதிரி, இதில் வந்து சாராயம் பாட்டிலெல்லாம் வச்சுருக்கீங்க, நான் உங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. எல்லாமே அதே நேரத்தில் தூக்கிட்டாங்க. அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கெல்லாம் செருப்பெல்லாம் வெளியே விட்டாங்க. டைனிங் பண்ணும் பொழுது, நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம செருப்பை போட்டால் அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து தெய்வத்துடைய அருள்னால் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது. அந்த சாப்பாட்டின் மரியாதையை நம்ம கெடுக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹோட்டலெல்லாம் போனால் செருப்பு அவுக்கிறதே கிடையாது, அது வெஸ்டர்ன். இதெல்லாம் பாவம் என்று தர்மம் சொல்லிக்கிறது. செருப்பு நம்ம வீட்டில் போடலாமா? பாருங்கள், வீட்டுடைய செருப்பு இல்லை 2 விதமான செருப்பு நீங்கள் போடலாம். அதாவது டாய்லெட் ஸ்லிப்பர் அது தனியாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போது சில அம்மா தாய்களுக்கு காலெல்லாம் நோவுது, அவங்க அக்குப்ரெஷர் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் ரொம்ப உஷாராக இருக்கணுமா நீங்கள்? டாய்லெட் ஸ்லிப்பர் தனியாக இருக்க வேண்டும், கிச்சன் ஸ்லிப்பர் தனியாக இருக்க வேண்டும். நீங்கள் ரோடுலேருந்து நடந்துட்டு வந்து அதே ஸ்லிப்பரை கிச்சனில் இட்டுன்னு போகக்கூடாது. இதெல்லாம் தோஷம். என்ன தோஷம் அதை சொல்கிறேன். டாய்லெட் ஸ்லிப்பர், அதுக்கு பெயர் ராகுவின் ஸ்லிப்பர், காலணை, சப்பல் அப்படின்வாங்க. அதில் ராகு இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய தாக்கம், நெகட்டிவிட்டி அந்த செருப்பில் இருக்கும். அது கிச்சனில் போகக்கூடாது. கிச்சன் வந்து சுக்கிரனுடைய இடம். சுக்கிரனுடைய இடத்தில் டாய்லெட்டுடைய கிச்சன்லேருந்து டாய்லெட்டுடைய சம்பந்தம் வச்சால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் துணிமணிகள் மடிக்காமல் போடுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த செருப்பு வீட்டில் போடுற செருப்பு ரோடில் போகுது, ரோட்லேருந்து வந்த செருப்பு வீட்டில் கிச்சனில் போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்லேருந்து வந்த செருப்பை நான் காலை கழுவிட்டேன், பாத்ரூமில் போயிட்டு நீங்கள் அந்த கிச்சனில் போட்டுட்டு போகிறீங்க, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ரோட்லேருந்து வந்தால் ராகுவும் சனியும் பீடையே நீங்கள் வீட்டிலேருந்து ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. நான் காரில் தான் சார் போனேன், மர்சிடிஸ் பெஞ்சு BMW, நீங்கள் எதில் போனாலும் அது வந்து ராகு சனி தான் காலில். அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அது கிச்சனில் போயிடுச்சுன்னா, அந்த கால்லேருந்து நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ஒரு விவாதம் இருந்து, அகங்கார விவாதம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமை ஆகிவிடுவீர்கள், அல்லது டிப்ரெஷன் என்ற நோய் உங்களை தாக்கும். நீங்கள் தனியாக இருக்கீங்க,
பெண்களாக இருக்கீங்க, உங்களுக்கு மனநோய் தாக்கும். இப்போது வீட்டில் செருப்பை விடலாமா பாருங்கள். இப்போ நம்மெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறத ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அப்பொழுது இதில் நான் பெருசாக சொல்லலாம், 2 ஹவர் சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக சொல்கிறேன். உங்களுக்கு வடகிழக்கு வாசல் இருக்குது, வெளியே செருப்பு விட முடியல. அப்பொழுது வீட்டின் கிழக்கில் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், அதாவது மத்திய பகுதி கிழக்கை விட்டு ஒரு 2 அடிக்கு அப்புறம் நீங்கள் செருப்பை விடலாம். அல்லது வடமேற்கில் செருப்பு எடுத்து போய் விடலாம். அல்லது தெற்கு மத்திய பகுதியில் செருப்பை எடுத்து போய் விடலாம். ஆனால் செருப்பு ரோட்லேருந்து போட்டு வரும்போது அதில் குப்பையும் கசாடுமா இருந்தால் அந்த வீட்டில் நடந்துட்டு போனீங்கன்னா அந்த மார்க்கிங் எல்லாமே வந்துடும். கையில் தூக்கி எடுத்து போய் வைங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே செருப்பை கையிலேருந்து தூக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். காலில் போட்டுட்டு ஹீரோ மாதிரி எல்லாம் போய் ஆக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க. என் செருப்பை தூக்கி போடுறி அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த என் செருப்பை தூக்கிடின்னு சொல்கிற வீட்டில் எல்லோருக்கும் பண கஷ்டம் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய காலில் இருக்கிற அந்த செருப்பை நம்ம மனைவி லக்ஷ்மி தொடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, கைட்டு முடியல, அது வேறு விஷயம். தவிர தினமும் இதை பழக்கமாக வைக்கக்கூடாது. வீட்டின் பல பேருடைய அக்கா, அம்மா, அப்பா, தங்கச்சியுடைய ஸ்டோரேஜ் ஆஃப் இந்த செருப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிழக்கு சவுத் ஈஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்ன விடலாம், தெற்கு மத்திய பகுதியில் விடலாம், மேற்கு மத்திய பகுதியில் விடலாம், அல்லது வடமேற்கில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், எல்லோரும் சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கிச்சனில் செருப்பு தனியாக இருக்கணும். அந்த செருப்பு ரோடுக்கு போகக்கூடாது. டாய்லெட்டுடைய செருப்பு தனியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி 2 செருப்பு தனியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிச்சனில் செருப்பே போடக்கூடாது. போட்டால் அந்த கிச்சன் வரைக்கும் செருப்பு தனியாக இருந்து டாய்லெட் செருப்பு தனியாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.